கொழும்பில் வெடித்துள்ள போராட்டங்கள் நாடாளுமன்றம் முன்பாக பதற்றம். நாடாளுமன்றில் மண்டியிட்டு ரணில் விக்ரமசிங்க. குறைக்கப்படும் மின் கட்டணம் வெளியான அறிவிப்பு. கொழும்பு பத்திரமுள்ள நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து வருகின்ற ஒன்றிணைந்த வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தினர் மீது காவல்துறையினர் நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்போது சகல வேலையற்ற பட்டதாரிகளுக்கும் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொழில் உரிமையாகும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏதியவாறு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அதேவேளை போராட்டத்தினை கட்டுப்படுத்துவதற்காக ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் போராட்டக்காரர்கள் மீது நேர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் அநேகமான இளைஞர்கள் ஈடுபட்டு தங்களின் கோரிக்கைகளை தீர்த்து வைக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்றார்கள். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டை லோட்டஸ் வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண திருத்தம் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த தகவலை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுளா பெர்னாண்டோ இன்று தெரிவித்துள்ளார். இதன்படி உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் எழுத்து மூலமான கருத்துக்கள் ஜூலை 8ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் வாய் மூலமான கருத்துக்கள் ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முறை மேற்கொள்ளப்பட உள்ள கட்டண திருத்தத்தில் மின்கட்டணம் குறைக்கப்பட உள்ளது. அதன்படி குறைக்கப்பட்ட கட்டணத்தின் சதவீதங்கள் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வீதிக்கு முன்பாக அரசு சேவை ஓய்வூதிய சங்கங்களின் தேசிய அமைப்பினரால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்று கொழும்பு பத்திரமுல்லை பகுதியில் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் போராட்டத்தின் போது ஏற்படும் கலகத்தை தடுப்பதற்கு நீர்த்தாரை பிரயோக வண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது அரசு சேவையாளர்களுக்கான ஓய்வூதிய கொடுப்பனவை வழங்க வலியுறுத்தி குறிப்பாக 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிற்கான கொடுப்பனவுகள் இன்னும் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அந்த கொடுப்பனவுகளை உடனடியாக வழங்குமாறு வலியுறுத்தியும் இன்னும் பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை போராட்டக்காரர்கள் மேற்கொண்டுள்ளனர். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பலவந்தமாக தகனம் செய்யப்பட்டமைக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மன்னிப்பு கோரியுள்ளார். நடந்த சம்பவங்களிற்கு நாடாளுமன்றம் மன்னிப்பு கோர விரும்புகின்றது என ஜனாதிபதி இன்று நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் போது தெரிவித்துள்ளார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் பெரும் வேதனை காணப்பட்டது. குறிப்பாக முஸ்லிம்கள் மத்தியில், அதேவேளை இந்துக்கள், பௌத்தர்கள், கிறிஸ்தவர்களும் வேதனையை அனுபவித்தனர். அவ்வேளை இது குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட குழு உடல்களை தகனம் செய்ய வேண்டும் என பரிந்துரைத்தது. உயர்நீதிமன்றமும் இதனை அங்கீகரித்தது. இந்த நிலையில் அரசாங்கம் அதனை பின்பற்ற வேண்டிய நிலைமை காணப்பட்டது. வேறு வழி இருக்கவில்லை. உடல்களை தகனம் செய்வதற்கான உரிமை, அடக்கம் செய்வதற்கான உரிமை, ஒருவர் தனது உடல்களை மருத்துவ நிலையங்களிற்கு வழங்குவதற்கான உரிமை ஆகியவற்றை உறுதி செய்யும் சட்டத்தை தனது அரசாங்கம் கொண்டுவரும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெறும் வாழ்வெட்டு மற்றும் ஆட்கடத்தல்களுக்கு பின்னால் ராணுவத்தின் மறைகரம் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், கடத்தல்கள், கைதுகள் மற்றும் வாழ்வெட்டு ஆகியவற்றுக்கு மலிந்த இடமாக யாழ்ப்பாண மண் தற்போது மாறியுள்ளது. இதற்கு பின்னால் ராணுவத்தினரின் மறைகரம் உள்ளது. அத்துடன் போலீசாரின் ஒத்துழைப்புகளும் உள்ளன. அவற்றை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்பதே இதன் மூலம் வெளிப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சவால் விடுப்பதாகவும், இவ்வாறான நிலைமை தொடருமாக இருந்தால் பயனற்ற நீதிமன்றங்களை மூடிவிடுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், ஜனாதிபதி மிகவும் சூட்சுமமான முறையில் பந்து வீசுகின்றார். பெண்களை வலுப்படுத்தும் சட்டம் மூலம் தொடர்பில் உயர்நீதிமன்றத்தினால் வழங்க
வழங்கப்பட்டுள்ள தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தும் வகையில் முதலாவது பந்தை வீசியுள்ளார். சூட்சும ஞானம் இருப்பதால் இதனை தந்திர குணம் என்று குறிப்பிடலாம். அதனை அடுத்து கோவிட் காலத்தில் முஸ்லிம்களின் இறந்த உடலை புதைப்பது தொடர்பான சர்ச்சை விடயத்தை இரண்டாவது பந்தாக வீசினார். பெண்கள் வலுப்படுத்தல் தொடர்பான விடயத்தில் பாலின மாற்றத்திற்கு அனுமதி வழங்கும் வகையில் சட்டங்கள் வருவது சிக்கலுக்குரியது. உயிரியல் ரீதியிலான பெண்களை பலப்படுத்துவது சரியானது. ஆனால் அந்த போர்வையில் பாலின மாற்று வியாபாரத்திற்கு இடமளிப்பதை அனுமதிக்க முடியாது. உயர்நீதிமன்ற தீர்மானத்திற்கு சவால் விடுவது தவறானதே. அத்துடன் வரிக்கு மேல் வரி அறவிடுவது தவறானதுதான் என்றாலும் நாடாளுமன்றத்திற்கு சவால் விடுவது மிகவும் பாரதூரமானதே. அப்படி என்றால் உயர் நீதிமன்றத்தை மூடிவிடுங்கள். அவ்வாறான உயர் நீதிமன்றத்தை வைத்திருப்பதில் பலனில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்கவினால் சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலத்தை நீடிப்பதற்காக முன்வைக்கப்பட்ட யோசனை அரசியலமைப்பு பேரவையினால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று பிற்பகல் அரசியலமைப்பு பேரவை சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தலைமையில் கூடியது. இதன்போது அதிபரின் பரிந்துரை தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதுடன் இறுதி தீர்மானத்தை எட்டுவதற்கு அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்களிடையே வாக்கெடுப்பும் நடத்தப்பட்டுள்ளது. வாக்கெடுப்பின் போது குறித்த யோசனைக்கு எதிராக 5 வாக்குகளும் ஆதரவாக 3 வாக்குகளும் கிடைத்துள்ளன. தற்போதைய சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீடிப்பதற்கான யோசனையை அதிபர் ரணில் அண்மையில் அரசியலமைப்பு பேரவையில் சமர்ப்பித்தார். அதனை அடுத்து அரசியலமைப்பு பேரவை 2 தடவைகள் கூடியதுடன் 2 சந்தர்ப்பங்களிலும் இந்த விடயம் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது குறித்த யோசனை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சட்டமா அதிபர் சட்டத்தரணி சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவி காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. பாகிஸ்தானை விட இந்தியாவிடம் அணு ஆயுதங்கள் அதிகமாக உள்ளதாக ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் சீனா அணு ஆயுதங்களை அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் காசா போர் என உலகம் 2 போர்களை பார்த்துள்ளது. இதனால் இந்தியா, பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட அணு ஆயுதங்கள் கொண்ட 9 நாடுகள் அவர்களுடைய ஆயுதங்களை நவீனப்படுத்த தொடங்கியுள்ளதாக குறித்த நிறுவனம் கூறுகின்றது. உலக அளவில் உள்ள அணு ஆயுதங்களில் 90% அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய 2 நாடுகளும் பெற்றுள்ளன. 2023 பல நாடுகள் புதிய அணு ஆயுதங்களை உருவாக்கியுள்ளன. 2100 அணு ஆயுதங்களில் பெரும்பாலானவை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளன மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலம் செலுத்தப்படும் வகையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு 172 அணு ஆயுதங்கள் உள்ளன. 2024 ஜனவரி கணக்குப்படி இது பாகிஸ்தானை விட 2 அதிகம் என்பதும் வெளியாகியுள்ளது.